யாகத்தில் வந்து குருநாதர் நிறைய விஷயங்கள் சொன்னார். மேக்சிமம் சொன்ன விஷயங்கள் வந்து இதற்கு முன்னாடி நடந்த யாகத்தில் அவர் சொல்லியிருந்தாலும் என்னுடைய பழக்கம் என்னென்னா, நான் திருப்பி அதே ஞானத்தை கேட்பேன். ரிஷிகளும் அதான் சொல்லியிருக்காங்க. ரிஷி முனிகள் எவ்வளோ தடவை சொன்னாலும் அதை திருப்பி கேளு, திருப்பி ரிவைஸ் பண்ணு. ஸோ அதனால் எந்த வீடியோவையும் தட்டி கழிக்காதீங்க, லைட்டாக எடுத்துக்காதீங்க. ஞானம் ரெப்பிட்டிஷன் ஆக இருந்தாலும் அது ஞானம்தான். அது நமக்கு வந்து மோட்சத்திற்கு உதவும், நம்மளுடைய சித்தத்தின் விருத்திகளை நிறுத்தம் பண்ணுறதுக்கு உதவும். ஸோ அதனால் சில விஷயங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு மனசில் நினைக்காதீங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் அது வந்து நமக்கு வாழ்க்கைக்கு உதவும். அந்த நம்பிக்கையோட குருநாதர் என்ன சொன்னார்னு சுருக்கமாக சொல்கிறேன். முதல்ல என்ன சொன்னார்னா, சாதனம். இந்த உலகத்தில் வந்து இறைவன் வந்து நமக்கு படைச்சு இருக்கிற இந்த உலகமே வந்து நமக்கு நம்மளுடைய குறிக்கோளை அடைவதற்கான சாதனம். சாதனம்னா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி, அது வந்து நம்ம உபயோகிக்கக்கூடிய பொருள். எல்லாமே நமக்கு மோட்சத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வந்து நமக்கு படைச்சிருக்கார். நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய மனம், நம்மளுடைய உடல் எல்லாமே, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே நமக்கு மோட்சத்திற்காக இறைவன் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் உனக்கு கிடைச்சிருக்கிற பொருட்களை வந்து இதன் நமமங்கிற பாவனையுடன் சேர்ந்து நீ அதை அனுபவி. இது உன்னோடது கிடையாது, எதுவுமே உன்னோடதே கிடையாது. ஆனால் அந்த பாவனை உனக்கு வரதே கிடையாது. ஸோ இதன் நமமன்னு மனசில் வச்சுண்டு உனக்கிட்ட இருக்கிற பொருட்களை வந்து நீ வந்து போகம் செய். திருத்தியம் நாஸ்தி. யஜ்ஞவல்கர் வந்து தன்னுடைய புத்தகத்தில் சொல்கிறாரு, திருப்பி ஒரு விஷயம் சொல்லுவார். இந்த உலகத்தில் ரெண்டே விஷயம்தான், ஒன்று சத்தியம், ஒன்று அசத்தியம். திருத்தியம் நாஸ்தி, மூணாவது ஒரு விஷயமே கிடையாது. ஞானம் ஒன்று சத்திய ஞானம், ஒன்று அசத்திய ஞானம். மூணாவது ஒரு விஷயம் கிடையாது. ஒன்று வேத ஞானம், மற்றெல்லாம் அசத்தியம். ஸோ அதனால் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து சத்திய ஞானமான வேதத்தின் வழியில் செல்வதற்காக இறைவன் கொடுத்துருக்காரு. அதனால் பொய்யை விட்டுரு, பாவத்தை விட்டுரு, திருட்டை விட்டுரு, கள்ளத்தனத்தை விட்டுரு, உண்மையை கையில் எடு. சத்கோ கிரகன் கரோ அப்படின்னு சொன்னார் குருநாதர். திருப்பி சொன்னார், சத்தியம் என்னவோ அதை மட்டும் கிரகிச்சுக்கோ. ஒரு விஷயம் நடக்கிறதுனா அதில் என்ன சத்தியம் இருக்குது, என்ன பொய் இருக்குது. உங்ககிட்ட வந்து ஒருத்தர் பிஹேவ் பண்ணுறாருன்னா அதில் என்ன சத்தியம், என்ன பொய். ஒரு விஷயம் நடக்கிறதுனா இதுலேருந்து நான் என்ன சத்தியத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதில் சத்தியம் இருக்கா, பொய் இருக்கா. வேதத்தோட டேலி ஆச்சுன்னா சத்தியம், வேதத்துக்கு எதிராக இருந்தால் அது பொய். அதனால் வந்து பொய்யை வந்து தியாகம் செஞ்சிரு, பொய்யை வந்து கையில் எடுக்காத, பாவத்தை தியாகம் செஞ்சிரு. ஆனால் பொய்யை தியாகம் செய்யறதுக்கு நமக்கு என்ன வேணும், பொய்னா என்ன ஞானம் தெரியணும். இது பொய், இது உண்மை ஞானம் தெரியணும். அதனால தான் வேதம் நம்ம படிக்கணும். வேதத்தில் எது உண்மை, எது பொய், வேதத்தில் இல்லாத விஷயங்கள், வேதத்தில் பொய்ன்னு சொல்லப்பட்ட விஷயம் எல்லாமே பொய், அதை தியாகம் செய்ய வேண்டும். ஸோ உண்மையை மட்டும் நம்ம கிரகிச்சிக்க வேண்டும். இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம். வாழ்க்கையில் வந்து உண்மையை கடைபிடிக்கிறது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது, ரொம்ப சீரியஸான விஷயம். அதான் குருநாதர் சொன்னார், காமம், குரோதம், லோபம், அகங்காரம், ஈர்ஷா, துவேஷம், இது என்னோடதுன்னு சொல்கிறது எல்லாமே வந்து வேதத்திற்கு எதிரான விஷயம். வேதத்தில் இதெல்லாம் தடை செய்யப்பட்ட விஷயம். இது எல்லாமே பொய். இது எதுவுமே சத்தியம் கிடையாது. இது எதுவுமே ஏற்றுக்காத வாழ்க்கையில். அதே மாதிரி குருநாதர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் சொன்னார். வேதம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் வேத ஞானம் இல்லாமல் எப்பொழுதுமே உண்மை பாதையில் செல்ல முடியாது. வேதமே உண்மை. வேதம் இல்லாமல் எந்த மனிதனும் உண்மை பாதையில் செல்ல முடியாது. நம்ம வந்து ஹிந்து சொல்கிறோம், முஸ்லீம், சிக்கு, இசாய், பார்சி, ஜெயின்னு நிறையா மதங்கள் உருவாக்கிட்டோம். இது எதுவுமே இறைவனால் உருவாக்கப்பட்டது இல்லை. இறைவனால் உருவாக்கப்பட்ட தர்மம் வேத தர்மம் மட்டுமே, சனாதன வேத தர்மத்தை மட்டுமே நாம் கிரகிச்சுக்கணும். வேற மதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயமும் வேதத்திற்கு எதிராக இருந்தால் அது பொய். உண்மையாக இருந்தால் ஓகே. இப்போ உதாரணத்துக்கு இது குருநாதர் சொல்ல, நான் சொல்கிறேன், குரானில் வந்து இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்கிறது அது உண்மையா பொய்யானா உண்மை. ஏன்னா வேதத்தில் தான் இறைவன் சொல்கிறார். அதே மாதிரி வந்து ஹிந்து கிரந்தத்தில் வந்து மாமிசம் சாப்பிடாதுன்னு சொல்லிருக்கு. அது உண்மையா பொய்யானா உண்மை. ஏன்னா வேதத்தில் அப்படி இறைவன் சொல்கிறார்.
குரானில் உல்டாவாக சொல்லியிருப்பாங்க, மாமிசம் சாப்பிட்றது தப்பு கிடையாதுன்னு. ஸோ அது பொய். ஸோ எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கணுன்னு நம்ம வேதத்தை படிக்கணும். அப்புறம் வந்து ஸ்ரத்தை வேணும். உன்னுடைய வாழ்க்கையில் ஸ்ரத்தை இல்லை. ஸ்ரத்தைனா வந்து சத்தியத்தின் மேல் இதுதான் சத்தியம், இந்த சத்தியத்தை மேலே நான் நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை சத்தியத்து மேலே, அது நமக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து ஸ்ரத்தா என்ன, யாருக்கு ஸ்ரத்தை வந்து விட்டதோ அந்த மனுஷனே மோட்சம் அடைய முடியும். ஸ்ரத்தைனா உண்மை மேலே, இறைவன் மேலே, ஆச்சாரியர் மேலே, வேதத்தின் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையே ஸ்ரத்தை. வேற அர்த்தமே கிடையாது ஸ்ரத்தைக்கு. எனக்கு வந்து இந்த கோயில் மேலே ஸ்ரத்தை, எனக்கு வந்து இந்த இது மேலே ஸ்ரத்தை, இந்த மூர்த்தி மேலே ஸ்ரத்தை, இந்த பகவான் மேலே ஸ்ரத்தை, இப்படிலாம் சொல்கிறோம். இது எல்லாமே ஸ்ரத்தை கிடையாது. இது எதுவுமே ஸ்ரத்தை கிடையாது. ஸ்ரத்தை என்றால் இறைவன், வேதத்தின் மேல், இறைவன் மேல், ஆச்சாரியரின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கையே ஸ்ரத்தை. அந்த ஸ்ரத்தை வந்த பிறகுதான் நமக்கு மோட்சம் அடைய முடியும். அதே மாதிரி வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி அழிக்கப்பட்ட அந்த வேத தர்மத்தை வந்து மகரிஷி தயானந்தர் தான் திருப்பி கொண்டு வந்தார். ரொம்ப வருஷம் முன்னாடி வேத ஞானம் போயிடுச்சு. 2000 வருஷம் கேப்புக்கு அப்புறம், 1500 வருஷம் கேப்புக்கு அப்புறம் மகரிஷி தயானந்தர் தான் திருப்பி ஸ்தாபனை பண்ணார். மகரிஷி தயானந்தர் என்ன சொன்னார்? ஒரே ஒரு விஷயம்தான் சொன்னார், வேத ஞானத்தை கடைப்பிடி. வேதத்தை எழுதினார் அவர், வேத பாஷ்யம் எழுதினார். வேதத்தை கடைப்பிடின்னு சொன்னார் அவர் அப்படின்னு குருநாதர் சொன்னார். அப்புறம் இறைவனுக்கு ஒரே ஒரு டெஃபினேஷன் தான். குருநாதர் ரொம்ப அருமையான வார்த்தை சொல்லுவார். யார் இறைவன்? எந்த இறைவன் தன்னை இறைவன் என்று தானே கூறுகிறாரோ அவரே இறைவன். அந்த இறைவனை விட்டு வேறு எந்த இறைவனும் இறைவன் அல்ல. தானே இறைவன் எந்த இடத்துல சொல்றாரு? வேதத்தில் மட்டுமே சொல்றாரு. ஸோ வேதத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கும் இறைவனை தவிர வேற எந்த இறைவனையும் உபாசிப்பது பொய் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அப்புறம் வந்து அந்த யஜுர்வேதத்துடைய 40வது அத்தியாயத்தில் 8வது மந்திரம் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணார். இறைவன் வந்து ஆம்னி பிரசன்ட், சபரியகாத், எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். சபரியகாத், சர்வசக்திமான். அவனை வந்து நம்மளால் உருவாக்க முடியாது. அவன் ஸ்வயம்பு, அவனுக்கு அன்னை கிடையாது, தந்தை கிடையாது. ஸ்வயம் சித்தி, அவனுடைய பிரசன்ஸை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டாம். அவன் ஆல்ரெடி இருக்கான். இறைவன் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். அந்த மந்திரத்தை திருப்பியும் நான் நிறைய தடவை என்னுடைய சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். திருப்பி அந்த மந்திரத்தை நினச்சிக்கோங்க. சபரேகாத் சுக்ரம் அகாயம். அகாயம்னா காயம் அற்றவன், உடலற்றவன். அவ்ரிணம், துளையிட முடியாதவன். அஸ்னாவிரம், நாடி நரம்பு அற்றவன். சுத்தம், தூய்மையிலும் தூய்மையானவன். அபாபவித்தம், பாவத்தை செய்யாதவன், பாவத்தை ஏற்காதவன். உண்மையை பற்றுபவன். யார் உண்மை வழியில் போகிறாங்களோ அவங்களை காப்பவன் பரமாத்மா. சுத்தம், அபாபவித்தம், கவிஹி, கிராந்ததரிசி. ஒவ்வொரு தடவையும் உலகம் அழியும் பொழுது உலகத்தை படைக்கிறார், உலகத்தை அழிக்கிறார், உலகத்தை காக்கிறார். கிராந்ததரிசி, கவிஹி, எல்லாத்தையும் கவனிக்கிறார். திருஷ்டா, சப்கா திருஷ்டான்னு சொல்லுவாங்க. கவிஹி, மனிஷி, நம்மளுடைய மனசில் இருக்கிற எண்ணத்தை வந்து அந்த எண்ணத்தை படிக்கிறவர். அவன் மனசில் ஒரு நினச்சிட்டு இருப்போம், வெளியில் ஒன்று ஆக்ட் பண்ணுவோம். மற்றவங்களுக்கு வந்து அது பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துப்போம். ஆனால் மனசுக்குள்ளே அவங்க மேலே வெறுப்பு இருக்கும். ஆனால் அந்த வெறுப்பை இறைவன் கண்டுபிடிச்சிட்டார். ஏன்னா இறைவன் மனிஷி. பரிபூஹு, தண்டனை. யார் பாவம் செய்கிறாங்களோ அவங்கள இறைவன் கடுமையாக தண்டிக்கிறார். மனிஷி, ஸ்வயம்பு, அன்னை தந்தை அற்றவன். பரிபூஹு, ஸ்வயம்பு, யாதாத்தத்யதோ அறுத்தான். வேதத்தின் ஞானத்தை சாஸ்வதி பய சமாபிய, அனாதி காலத்திலிருந்து வேதத்தின் ஞானத்தை மக்களுக்காக, மக்களின் நலனை கருதி அதை உபதேசிப்பவர் பரமாத்மா. அந்த பரமாத்மாவை விட்டு நம்ம வேற எந்த பரமாத்மாவையும் உபாசிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார். அப்புறம் இறைவன் அவதாரம் எடுப்பதில்லை. அவதாரம்னா மேலேருந்து கீழே இறங்கி வருது. மேலேயும் இறைவன் இருக்கிறான், கீழேயும் இறைவன் இருக்கிறான், எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கான்னா மேலேருந்து கீழே எங்கே இறங்கி வர முடியும்? நான் மேலே இருக்கேன், கீழே இல்லை அப்படின்னா நான் கீழே இறங்க போக முடியும். நான் கீழேயும் இருக்கேன், மேலேயும் இருக்கேன்னா நான் இறங்க முடியாது இல்லை. ஸோ அவதாரம் எடுக்க முடியாதவன். ராமர், கிருஷ்ணர் அவதாரம் இல்லை. அவர்கள் மனிதர்கள், இறைவன் இல்லை. அதனால் வந்து ஞானத்தை கற்றுக்கொண்டு அஜ்ஞானம், அவித்யாவை நாசம் பண்ணு. அவித்யாவை ஒழிச்சு கட்டணும். எப்படி? வேதத்தின் மூலமாக.
தினசரி விஸ்வானி தேவ சவித்தர் துரிதானி பராசுவ அந்த மந்திரத்தை வந்து பொறுமையாக உச்சாரணை பண்ணி அந்த மந்திரம் மேலே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண பிறகு தினசரி அந்த மந்திரம் மேலே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொன்னார் குருநாதர். ஸ்பெஷலாக சொன்னார், ஹே இறைவா என்கிட்ட துரிதானி விஸ்வானி துரிதானி, இந்த என்கிட்ட இருக்கிற எல்லா தீய பழக்கங்கள் அவித்யா அஸ்மிதா ராக் துவேஷ் அபினிவேஷ் காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரம் அகந்தை எல்லாத்தையும் ஹே பரமேஸ்வரா என்கிட்ட தூர விலக்கி விடு. எனக்கு எத் பத்ரன், என்னெல்லாம் நல்ல விஷயம் இருக்கோ, என்னெல்லாம் ஞானம் இருக்கோ, என்னெல்லாம் பவ்யத்தன்மை இருக்கோ, என்னெல்லாம் நல்லது இருக்கோ எல்லாத்தையும் எனக்கு தந்தருள் பரமாத்மா. ஆனால் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணால் ரிக்வேதத்தில் சொல்கிறார் இறைவன், வெறும்ன பிரார்த்தனை பண்ணிட்டு நீ டைம் வேஸ்ட் பண்ணனா உனக்கு எந்த ஞானமும் கிடைக்காது, எந்த நல்லதும் கிடைக்காது. அதுக்கேற்ற மாதிரி கடுமையாக உழைக்க வேண்டும், கடுமையாக தவம் செய்ய வேண்டும், கடுமையாக இறைவனை உபாசிக்க வேண்டும். அப்போ தான் உங்ககிட்ட நல்லது வரும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் குருநாதர். அப்புறம் குருநாதர் அந்த ஐ திங்க் ஒருத்தரை பற்றி சொன்னார், ஐ திங்க் ஸ்ரீ ரவிசங்கர் பற்றி சொன்னார்னு நினைக்கிறேன். புடவை கட்டின்னுக்கிற மாதிரி இருப்பார் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி. அவரை வந்து அவருடைய பிரவச்சனம் ஒரு தடவை குருநாதர் கேட்டாராம். இதை சொன்னார், யாரோ கேட்டாங்களாம் கூட்டத்தில், என்ன சாமி நீங்கள் தான் இறைவனா அப்படின்னு கேட்டாங்களாம் கூட்டத்திலேருந்து அவர்கிட்ட. அவர் சொன்னாராம், உனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கா அதில் அப்படின்னு கேட்டு சொன்னாராம் அவர் ரிப்ளை. அதான் இந்த மந்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி, கவிஹி மனிஷி இந்த மந்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி, மனுஷனால் ஒரு சின்ன மரத்தில் இருக்கிற ஒரு சின்ன இலையை கூட படைக்க முடியாது. இறைவன் வந்து இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இந்த உலகத்தை படித்து தாங்கி பிடிச்சுட்டு இருக்கான். ஆனால் நம்ம வாய் கூசாமல் இன்றைக்கி இருக்கிற சாமியார்கள் நான் தான் இறைவன் சொல்கிறாங்க. எவ்வளவு அகங்காரம் பாருங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் குருநாதர். அப்புறம் இறைவன் வந்து எஜுர்வேதத்தில் சொல்கிற விஷயம் வந்து, என்னுடைய உபாசனை, என்னுடைய யாகத்தை, என்னுடைய வேதத்தை, என்னுடைய ஆச்சாரியர்கள்னால் என்னுடைய ஞானத்தை பருப்பமாக அந்த ஆச்சாரியர்களை வந்து நீ தியாகம் செய்து விட்டாய். அப்போ நான் உன்னை எப்படி காப்பாற்றுவேன்? நீ என்ன தியாகம் செஞ்சுட்ட, என்னுடைய உலகத்தில் வாழற, என்னுடைய உணவை சாப்பிட்ற, என்ன தியாகம் செஞ்ச பிறகு நான் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும்? இறைவன் சொல்கிற வார்த்தை இது வேதத்தில். ஸோ அதனால் குருநாதர் சொன்னார், அந்த இறைவனை வந்து மறந்துடக்கூடாது. நம்ம அந்த இறைவனுடைய யாகத்தை உபாசனையை நம்ம என்றைக்குமே விட்டுறக்கூடாது. அதான் அப்புறம் கடைசியாக வேதத்தை பற்றி சொல்லும்பொழுது, வேதத்தில் இருக்கிற அனந்த ஞானம் வந்து எவ்வளோ ஞானம் இருக்குன்னா, அது வந்து அக்ஷய பாத்திரம், தீரவே தீராது அதில் இருக்கிற ஞானம். 300 வருஷம் வந்து கஷ்யப்ப மகரிஷி வந்து தவம் செஞ்ச பிறகு கஷ்யப்ப மகரிஷி வந்து அனந்தாவை வேதகன்னு சொல்லிட்டு இறந்துட்டாரு. எவ்வளவுதான் நான் வேதத்தை வந்து அத்தியானம் பண்ணாலும் வேதம் முடியாது. வேதத்தில் முடியாதுன்னு என்ன அர்த்தம்னா, வேதத்தில் இருக்கிற ஞானம், வேதத்தில் இருக்கிற ஆனந்தம், அதில் இருக்கிற அமிர்தமான அந்த அனுபவம் குறையாது, மாறாது. அதனால் என்னால் வேதத்தை ஃபுல்லாக என்றைக்குமே நான் முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அனந்தாவை வேதகன்னு சொல்லிட்டு தன்னுடைய சரீரத்தை தியாகம் செய்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஞானம் அந்த வேத ஞானம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு கடைசியில் என்றைக்குமே இறைவனை விரோதம் செய்யாத, இறைவனுக்கு எதிராக பேசாத, வேதத்திற்கு எதிராக பேசாத அப்படிங்கிற விஷயத்த சொல்லி குருநாதர் வந்து அந்த பூர்ணிமா அன்னைக்கு பூர்ணிமாசி ஆவுத்தி போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பூர்ணாதி போட்டு முடித்தார். அப்புறம் ஒரு விஷயம் சொன்னார் குருநாதர், யாகம் முடிஞ்ச பிறகு சொன்னார், சந்தேகம் வந்ததுன்னா தயவு செஞ்சு சந்தேகத்தை வந்து, சந்தேகம்னா டிப்பிக்கல் சந்தேகம், அதாவது புக்கு படிக்கிறீங்க, அந்த புக்கில் வந்து ஒரு இன்டெப்த் கான்செப்ட் இருக்குன்னா அந்த கான்செப்ட் கஷ்டமான கான்செப்ட் இருந்தால் அதை வந்து கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கோங்க. சில சிஷ்யர்கள், என்னுடைய சிஷ்யர்கள் வந்து ரொம்ப ஆழ்ந்து என்னுடைய புத்தகங்களை படிக்கிறாங்க. அவங்க வந்து என்கிட்ட வந்து டவுட்ஸ் கேட்கும்போது எனக்கு தெரியறது, இவன் வந்து இல்லாட்டி இவன் வந்து நிறையா இதில் வந்து நிறைய இன்டெப்த்தில் போய் படித்ததுனால தான் இந்த மாதிரி டவுட் வருது. ஸோ அந்த மாதிரி சிஷ்யர்கள் இருக்கிறது நல்லது. அந்த மாதிரி நீங்களும் மாறுங்க, ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி மாறணும் அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார். ஸோ ரொம்ப அருமையான யாகம். சுருக்கமாக சொல்லப்போனால், உண்மையை தவிர வேறு எதுவும் நம்ம பேசக்கூடாது, உண்மையை தவிர வேறு எதையும் நாம் உபாசிக்கக்கூடாது, இறைவனை தவிர, வேதத்தை தவிர வேறு எதுவும் உண்மை இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் சொன்னார். ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.